கவுச்சி படைக்கலாமா? படைக்கலாம், எங்க சாமிக்கு வந்து படைக்கலாம். எங்க சாமி வந்து வீரன், மதுரை வீரனுக்கு வந்து கவுச்சி வச்சு படைக்கலாம். அதில் தான் படைக்கலாம். ஆடி 18 வந்து படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கையோட கையா அப்படியே ஆயாவுக்கும் சேர்த்தே வந்து நாங்கள் படைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயாவும் வந்து சாமி ஆயிட்டாங்க இல்லையா, அதனால வந்து அந்த சாமிக்கு படைக்கிறோம். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18க்கு வந்து என்னென்னலாம் ஸ்பெஷலாக செய்கிறோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோமே. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிருவோம். நான், அம்மா, அப்பா, ரம்யா எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் வச்சுட்டோம். ஒன்றா சேர்ந்து போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன டிஷ்ஷோ எல்லாமே வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். இந்தாங்க உனக்கு புக்கே. புக்கேவா? இது என்ன பூன்னு கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். நீ ஒன்று எனக்கு தெரியலம்மா. உனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பூ சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். இது என்ன பூன்னு பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குதா? கத்திரிப்பு கலரில். ஆனால் உண்மை நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சரி எங்கே செடி வித்தாங்க வாங்கி வந்தீங்கன்னு தான் நினச்சிங்க. கடைசியில் அதுக்கப்புறம் உத்து பார்க்கவாதுன்னு தெரியுது. சூப்பராக இருக்குதா? வீட்டுக்கு போனோம் இல்லையா, அங்கே பார்க்கறதுக்கு வந்து இது வந்து அழகாக இருந்தது. இது 2 மட்டும் நான் கிளின்னு வந்துட்டேன். டிசம்பர் பூ மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பூ கிடையாது. இது என்ன பூன்னு தெரியல. சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுதான். கண்டிப்பாக. சரிம்மா, நீங்கள் என்ன தடவை? குளிக்கணுமா? இந்தாங்க உங்களுக்கு. இந்த ஆடி 18க்கு நான் தரேன் உனக்கு புக்கி. அம்மா என்ன பிரியாணி ரெடியா? பிரியாணிக்கு வந்து இப்போ நல்லா ரெடி பண்ணி தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அரிசி போடுற வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்பவுமே அந்த எங்கள் ஓரத்தை எனக்கு பிரியாணி செஞ்சு தருவாங்க. இன்னைக்கு வந்து நான் தான் ரெடி பண்ணுறேன். சூப்பராக இருந்தது. நான் எல்லாருமே கேட்க மாட்டேன். ரம்யா மட்டும் தான் கேட்பேன். என்கிட்ட அதான் புதுசாக என் கையில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன். நான் அவளை மட்டும் தான் கேட்பேன். நல்லா இருக்குதா ரம்யான்னு. அவள் சொல்ல ரீசன் பார்த்து எனக்கு சந்தோஷமாக போகுது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் மீன் குழம்பு வச்சுட்டேன், மீன் வறுத்துட்டேன். இப்போ பிரியாணி ரெடி பண்ணி கிரேவி வச்சு சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலை நம்ம சாப்பிட்ற வேலை தான். குளிச்சுட்டு வந்து சரி ஒருத்தவங்க தடவை குளிக்க ஆரம்பிச்சா இப்போ 1 மணிக்காச்சும் முடிக்க முடியும். சரிம்மா, இப்போ குளிச்சுட்டு வாங்க. சரிம்மா. 18 வந்து அழகாக எங்கள் கூட சூப்பராக போகுது. அக்காவும் மாமா வரேன்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அம்மா என்ன எல்லாம் ரெடியா? எல்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். வந்து விளக்கே ஏற்றிட்டேன். எல்லாம் வீடு கழுவிட்டு வெங்கடெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம். வாங்க பாலாம் என்னென்ன செஞ்சு வச்சுக்கிறேன் சொல்லிட்டு. சரி வாங்க. பிரியாணி செஞ்சேன். பிரியாணி வந்து இலையில வைக்க மட்டும் திட்டமாக எடுத்துட்டு வந்துட்டேன். மீதிலாம் அங்கே இருக்குது. அடுத்து வந்து மீன் குழம்பு வச்சுக்கிறேன். ஒரு கட்டே வரும். சூப்பராக இருக்குதா? என்ன மீன்? காணாங்கத்தை மீன். அப்புறம் வந்து ரசம். அப்புறம் வந்து பிரியாணிக்கு முட்டை, ஆனியன் ரைத்தா, அப்புறம் முட்டை கிரே. அதுக்குன்னு 3 மூடி போட்டு மூடி வச்சுக்கிறீங்க. அது மூடனா சரி, ஒரு தட்டு போட்டு முட்டை பாருங்க. கிரேவி, வெள்ளை சாதம், அடுத்தது வந்து மீன் வறுவல். ஆமாம். இப்போ வந்து நம்ம இலை போட்டு படைக்கிற வேலை தான். ஆடி 18க்கு வந்து படிச்சுட்டே சாப்பிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து குளிச்சிட்டோம். ஸ்ரீராம கொண்டு வந்து குளிச்சிட்டாரு. எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து படைக்கிறோம். ஆமாம். கவுச்சி படைக்கலாமா? படைக்கலாம், எங்க சாமிக்கு வந்து படைக்கலாம். எங்க சாமி வந்து வீரன், மதுரை வீரனுக்கு வந்து கவுச்சி வச்சு படைக்கலாம். அதில் தான் படைக்கலாம். ஆடி 18க்கு வந்து படைக்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து ஆயாவுக்கும் சேர்த்தே வந்து படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயாவும் வந்து சாமி ஆயிட்டாங்க இல்லையா, அதனால வந்து அந்த சாமிக்கும் சேர்த்தே வந்து படைக்கிறோம். ஆமாம். ஆயா இருந்திருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. எல்லாம் மறக்கவே முடியாது கடைசி வரைக்குமே. அவங்க வந்து எங்களாம் எவ்வளோ உதவி. அதான் ஒருத்தங்க இருக்கும்போது ஒருத்தங்க அருமை தெரியாதுனால அது உண்மையாக எங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டுனாங்க. சரி விடுங்க. ரம்யா, பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிடுங்க. நான் செஞ்சது பெரியாமா. ஜெயஸ்டியா என்ன பிரியாணி நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதுமா. சரிம்மா, நீங்களாம் சொல்கிறது என் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இரு அப்பா கேட்பான். சனேப்பா என்ன பிரியாணி நல்லா இருக்குதா? அது நல்லா இருக்குதுன்னா ஆயிடுதான். சரி போட்டு போடுறேன், சாப்பிடுங்க. சரி நீ வந்து சாப்பிடுமா? சாப்பிட்றேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஆடி 18 வந்து இப்படிதான் வந்து சூப்பரா வந்து சிறப்பா வந்து சாப்பாடுலாம் வந்து செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். யார் யார் வீட்டுல என்னெல்லாம் ஸ்பெஷலா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காம்பாஸ்ல கமெண்ட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 சைடுமே வந்து தார்பா போட்டு கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கவர் பண்ணிட்டு கொட்டாவோட வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 சைட்லயுமே வந்து வேப்பில வந்து சொறி வச்சிருக்கோம். இந்த கொட்டாவை பார்த்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நாங்கள் கல்லறுக்க பார்த்து இந்த மாதிரி ஒரு கொட்டாவை மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து நாங்கள் வந்து இருக்கணுமே, அந்த ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ வருது. அதை பார்க்கும்போதெல்லாம் புதுசாக கொட்டை கட்டிக்கிறதுனால வேப்பில் சைடில் பூரா சொறி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபைனலாக வந்து கொட்டாவோட வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் வந்து அம்மாவும் அப்பாவும் காலைல வந்து க்ளீன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இருந்தாலும் எதனா ஒரு வேலை பொறுப்பான வேலையை வந்து அப்பா வந்து செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே அப்பா வீட்டில் இருந்தாலே எதனா ஒரு வேலை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போனாலும் அவருக்கு வேலை தான், வீட்டில் இருந்தாலும் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி 18 வந்து எங்களுக்கு வந்து சூப்பராக போச்சு. யாரெல்லாம் என்னென்ன டிஷ்லாம் வந்து செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இடம் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டேன். டாட்டா பாய்.